ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே மீண்டும் ஏறுமுகத்துக்கு திரும்பி உள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கிடையே தங்கம் விலை மீண்டும் ஏற என்ன காரணம்? இந்த ஆண்டு ஏறுமுகத்தில்தான் தங்கம் விலை இருக்குமா அல்லது குறைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றி பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில் அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருந்தால் வேலைக்காகாது என்று நம் இந்தியாவும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதுவும் கூட தங்கம் விலையில் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. அது என்ன என்பது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை பார்த்து விடலாம். இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 220 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,120 ரூபாய்க்கும், சவரன் 1,760 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,04,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 18 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 180 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 10,945 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,440 ரூபாய்க்கும் உயர்ந்து 1 சவரன் 87,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் ஒரே நாளில் அதிரடியாக கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 287 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,87,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆக ஒவ்வொரு நாளும் தங்கம் வெள்ளி விலை உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த நிலையில் ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை உயருமா இறங்குமா என்பது பற்றி பேசியிருக்கிறார். அது பற்றி பார்க்கலாம். தங்கம் விலை உயர்வதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலில் ஜூன் மாதம் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் கவர்னராக உள்ள பவல் மாற்றப்படுவார். அவரது பதவிக்காலம் முடிவதால் வேறொருவரை ட்ரம்ப் நியமிப்பார். அவருக்கு அழுத்தம் கொடுத்து நிச்சயம் இந்த ஆண்டு 2 முறை வட்டியை குறைக்க வைப்பார்கள். இது முதல் காரணம். அடுத்து புவிசார் அரசியல் சூழல். கியூபா, ஈரான், கொலம்பியா மீதெல்லாம் கை வைப்பேன் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். வெனிசுலா மாடலை காட்டுவேன் என சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரஷ்யாவும் சீனாவும் நாங்களும் பதில் தர வேண்டி இருக்கும் என சொல்லியிருக்கிறதா. பெரிய ஏவுகணையை வைத்து உக்ரைனை அடித்துள்ளனர். உக்ரைன் பிரச்சனை முடியவில்லை. தைவான் சீனா பிரச்சனை கூட உருவாகும் என தெரிகிறது. அதே சமயத்தில் ஈரானிலும் போராட்டங்கள் பெரியதாக வெடித்துள்ளன. மக்கள் தெருக்களில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் சொல்வதை கேட்டே சிலர் அதுபோல ஆடுவதாக அந்த நாட்டின் தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அங்கும் கூட ட்ரம்ப் தலையிட வாய்ப்பிருக்கிறது. அமீரகத்திற்கும் சவுதிக்கும் இடையே பிரச்சனை கிளம்பிவிட்டது. எனவே உலகம் முழுக்க நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. ஏகப்பட்ட புவிசார் அரசியல் பதற்றங்கள் நிலவுகிறது. உலக அரசியல் இப்படி மோசமாக இருப்பதால் அமெரிக்காவை எதிர்ப்பவர்கள் தங்கத்தை வாங்குவார்கள். ஏற்கனவே தங்க ரிசர்வ் என்பது டாலருக்கு இணையாக வந்துவிட்டதாக ரிப்போர்ட் வந்துள்ளது. தங்கத்தின் முக்கியத்துவம் தெளிவாக தெரிகிறது. எனவே இங்கிருந்து மீண்டும் தங்கம் விலை ஏறவே வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என கூறுகிறார் ஆனந்த் சீனிவாசன். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் 86% இந்தியர்கள் தங்கத்தை செல்வம் சேகரிக்கும் ஒரு முதலீடாகவே பார்ப்பதாக கூறியிருக்கிறார்கள். தங்கத்தை தான் எளிதாக பணமாக மாற்ற முடியும் என்பதால் மக்கள் இப்படி செய்கிறார்கள். உண்மையான பணக்காரர்கள் பங்குச்சந்தையில்தான் பணம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பாதுகாப்புக்கு தங்கம் தேவை. எனவே பாதுகாப்பிற்காக அனைவரிடமும் 400 கிராம் தங்கம் இருக்க வேண்டும் என கூறுகிறார் ஆனந்த் சீனிவாசன். சரி, ஏன் இனி அமெரிக்காவை நம்ப முடியாது என்று நம் இந்தியா சொல்கிறது தெரியுமா? அதற்காக நம் இந்தியா என்ன செய்ய போகிறது? அதையும் பார்த்து விடலாம். ட்ரம்ப் உலக நாடுகளிடம் அடாவடி காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அமெரிக்க கருவூலம் உள்ளிட்ட பல இடங்களிலிருந்து இந்தியா தங்கத்தை திருப்பி எடுக்க தொடங்கியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த மார்ச் முதல் டிசம்பர் 2025 வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 80 டன் தங்கத்தை மீண்டும் நாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் உள்ள மொத்த தங்கம் 600 டன்னாக அதிகரித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வட்டாரங்கள் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்கிறது. டிசம்பர் 2025 இறுதி நிலவரப்படி இந்தியாவின் மொத்த தங்க இருப்பு 880.8 டன்னாக இருந்தது.
இதில் 290.3 டன் தங்கம் இங்கிலாந்து வங்கி மற்றும் பன்னாட்டு தீர்வுகளுக்கான வங்கியின் வசம் உள்ளது, அதாவது BIS வசம் உள்ளது. மேலும் 14 டன் தங்கம் தங்க வைப்பு திட்டங்களில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 18 மாதங்களில் உள்நாட்டில் வைக்கப்பட்டுள்ள தங்கத்தின் பங்கு கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்தியாவின் வரலாற்றில் இவ்வளவு தங்கம் திருப்பி எடுக்கப்பட்டது என்பது இதுதான் முதல் முறை. அதிக அளவு தங்கத்தை இந்தியா இவ்வளவு வேகமாக கொண்டு வந்ததும் இதுவே முதல் முறையாகும். முக்கியமாக அமெரிக்க கருவூலங்களிலிருந்து அதிக அளவு தங்கத்தை இந்தியா திருப்பி எடுத்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ரிசர்வ் வங்கி தனது வெளிநாட்டு தங்கத்தை மீண்டும் நாட்டிற்குள் கொண்டு வர தொடங்கியுள்ளது. உலகளாவிய நிகழ்வுகள், சர்வதேச அரசியல், சர்வதேச பொருளாதார சரிவு ஆகியவை வெளிநாட்டில் உள்ள இந்திய தங்கத்தின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியதுதான் இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணம். உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவின் வெளிநாட்டு நாணய இருப்புகளும், தாலிபான்களின் ஆக்கிரமிப்புக்கு பிறகு ஆப்கானிஸ்தானின் இருப்புகளும் மேற்கத்திய அரசாங்கங்களால் முடக்கப்பட்டது. இது போன்ற பல அபாயங்கள் உள்ளன. வெளிநாடுகளில் தங்கத்தை சேமிப்பது அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை. தங்கத்தின் விலையில் ஏற்படும் நிலையற்ற தன்மை காரணமாக இந்திய ரிசர்வ் வங்கி தற்காலிகமாக தங்கம் வாங்குவதையே நிறுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைப்பால் இப்போது தங்கம் விலை உயர்கிறது, எதிர்காலத்தில் குறையும். அப்போது வாங்குவது ஸ்மார்ட்டான முடிவு என்பதால் இந்தியா இப்போது தங்கம் வாங்காமல் பின்வாங்கியுள்ளது. உலகளாவிய மத்திய வங்கிகள் 2024ஆம் ஆண்டில் $84 பில்லியன் மதிப்புள்ள தங்கத்தை வாங்கியுள்ளன. அமெரிக்க கருவூல பத்திரங்கள் மற்றும் டாலரின் மதிப்பில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக மத்திய வங்கிகளுக்கு தங்கம் ஒரு முக்கியமான முதலீடாக மாறியுள்ளது. இருப்பினும் தங்கத்தின் விலை தற்போது மீண்டும் உயரத் தொடங்கி இருப்பதால் இதில் முதலீடு செய்வது சவாலாக மாறியுள்ளது. எனவே தற்போதைய சூழலில் அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருந்தால் வேலைக்காகாது என்று சொல்லி இந்தியா தங்கம் சார்ந்த சில நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கிவிட்டது. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.